பார்த்துட்டு இருக்கிற சக ஆத்மாக்களுக்கு என் அன்பான வணக்கங்க. நான் ரவிசங்கர். அறிந்து உணர்ந்து தெளிக சேனல் மூலிமா உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கு சப்ஜெக்ட்குள்ளே போகலாங்களா? இப்போ போன பதிவில் கர்மா வகைகள் பார்த்தோம். இப்போ போன ஜென்மத்து ஆகாமிய கர்மா தான் இப்போ நம்மளோட பிராரப்த கர்மாவாக வந்திருக்கு. அப்போ நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற ஆகாமிய கர்மா தான் சஞ்சித கர்மா போய் பிராரப்த கர்மாவாக திருப்பி ஃப்யூச்சரில் வரப்போகுது. அப்போ இந்த மரணம் ஜனனம்ங்கிறது இந்த சுழற்சியிலிருந்து நம்ம விடுபடணும். இப்போ ஒரு ஆன்மா மரணம் அடையுதுன்னு வைங்க. அப்போ அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு வெளியில் போய் ஆகணுங்க. வெளியில் போன ஆன்மாக்கு கர்மா நல்லிஃபை ஆகிருக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆயிடுச்சுன்னா அது கடவுளோட போய் சேர்ந்துடலாங்க. அப்படி சப்போஸ் அந்த ஆன்மாவுக்கு கர்மா இன்னும் இருக்குது, கழிக்க வேண்டிய கர்மா இன்னும் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக கழிச்சாகணுங்கிறது கடவுளோட விதி. இப்போ கழிக்கணும்னா கண்டிப்பாக ஆன்மாவுக்கு உடல் தேவைங்க. உடல் தேவைன்னா திருப்பியும் ஜனனம்ங்கிறது எடுத்தாகணும். அதுவும் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா அந்த ஆன்மாவோட தனிப்பட்ட பாவ புண்ணிய கணக்கும் இப்போ குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற பாவ புண்ணிய கணக்கும் அவங்க ரெண்டு பேர்த்தோட அந்த பாவ புண்ணிய கணக்கு மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனால் தான் அந்த ஜனனம் அப்படிங்கிறது எடுக்க முடியுங்க. அந்த மேட்ச் ஆகிற வரைக்கும் அந்த ஆன்மா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதனால தான் அந்த பிறப்பு இறப்புங்கிறத பிறவி இல்லா நிலையை அடையணும் அப்படிங்கிறது முன்னோர்கள் இதெல்லாம் தெரிஞ்சு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க? அரிதனும் அரிது மானிடராய் பிறப்பதே அரிது அப்படின்னு சொன்னாங்க. எதனால அப்படின்னா இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இது வாழ்க்கையில் வாய்ப்பு. எதுக்கு அப்படின்னா இந்த கர்மாவெல்லாம் கம்ப்ளீட்டாக கழிச்சுட்டு நம்ம இந்த முக்தி அந்த நிலையை அடையணும். அடைஞ்சிட்டோம்னா அதுதான் நிரந்தர பெர்மனன்ட் ரிலீஃப் இந்த ஆன்மாக்கு. அப்போ இந்த நிலையை அடையணும் அப்படின்னா இப்போ நம்ம இந்த ஆகாமிய கர்மா காமிய கர்மா இதெல்லாம் நம்ம ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுங்க. சூழ்நிலை வர்றது நம்ம பண்ணின இதுக்கு இந்த பிராரப்த கர்மா சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது. அந்த சூழ்நிலை என்னவாவோ இருக்கட்டும், அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது. அப்போ அந்த ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய புரிதல்கள் இருக்கணும். அந்த புரிதல்கள் இருந்ததுன்னா தான் நம்ம அதை நம்ம பெட்டராக ஹேண்டில் பண்ணி அதை டிசால்வ் பண்ண முடியும், நியூட்ரலைஸ் பண்ணி ஆகணும். அப்போ அது நடக்கிற விதத்தில் தான் இருக்குது. அதனால தான் உன் வாழ்க்கை உன் கையில்னாங்க. நம்ம விதியை நம்ம தான் எழுதுகிறோம். ஆனால் அந்த நம்ம விதியை எழுதுறதுக்கே நமக்கு நிறையா புரிதல்கள் தேவைப்படுது. அப்போ அதனால தான் அந்த மெய்ஞானங்கிறது தான் உண்மையான ஞானம். அதாவது நம்ம உள்ள நம்ம புற ஞானம்ங்கிறத நம்ம பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வந்த பதிவில் பார்த்தோம். ஒரு பொருள் தன்மையை அடையிறதுக்கு உண்டான அந்த அறிவும் அந்த அனுபவமும் கலந்து வர்றது அந்த ஞானம். அது வெளியில் இருக்கிற பொருள் தன்மையை அடையிறதுக்கு உண்டான ஞானம். இந்த மெய்ஞானங்கிறது கம்ப்ளீட்டாக உள்ள நடக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறது. அது என்னங்கிறத இப்போ நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஏன்னா இந்த மெய்ஞானங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான விஷயமா இருக்குதுங்க. இப்போ எதிரி நம்ம கர்மாங்கிறது நம்ம எதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த கர்மா அப்படியே தான் இருக்கும். அந்த கர்மாவோட வலிமை விட அந்த எதிரியோட வலிமையை விட நம்ம வலிமை ஆயிட்டோம்னா எதிரியை ஜெயிச்சிடலாம். அதே வலிமை தான், அந்த கர்மாவோட வலிமை அதாக தான் இருக்கும். ஆனால் அதை விட நம்ம வலிமை கம்மியாக இருந்தால் திருப்பி நம்ம தோற்றுருவோம். அந்த வலிமை அடையிறதுக்கு தான் மெய்ஞானங்கிறது அத்தியாவசியமாக இருக்குது. அது என்னங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. பார்த்துட்டு இருக்கிற சக ஆத்மாக்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.